லொக்கேஷன் நல்லா இருக்கு. அப்படியே போய் புளிஞ்சோலைங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். கடைசியாக திருச்சி ஸ்ரீரங்கம், இப்போ புளியஞ்சோலை போக போகிறோம். போய் பார்க்கலாமா? கரெக்டாக நான் 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். போய் பார்ப்போம். அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு கடம்பூர் ரோடு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் பயணிக்கிறோம். இந்த மாதத்தில் நாற்பது சீசன் எல்லாம் பிஞ்சாக இருக்குது. சூப்பராக இது ஒரு நாள் போய் எப்படி இருக்கு லொக்கேஷனில் பார்த்து உங்களுக்கு வீடியோ போட்டு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது கிளைமேட். இங்கேருந்து பார்த்தா தான் அந்த லொக்கேஷன் அழகாக தெரியும். மலை, இயற்கை, விவசாயம், இந்த மாதிரி விவசாயத்தை வளர்த்துக்கூடானா பிளாட்டு போட்டு விற்றுட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? வாரம் ஒரு டைம் வச்சு வெளியே வந்தால் தான் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. சும்மா மாதம் பூரா வேலை செஞ்சுட்டு இங்கே பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அமைதி நம்ம ஆத்தூருக்குள்ளே இல்லையே, அவுட்டரில் தான் இருக்குது. வருவோம், வீக்லி ஒரு டைம் வெளியே வந்தால் தான் சரியாக இருக்குது. சரி, நம்ம போய் புளியஞ்சோலை அழகு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். தூரத்தில் தெரியுது பாருங்க ஒரு மலை, ஏசப்பா கோயில் மேலே. ஆனால் சின்ன வயசுலேருந்து அந்த மலை மேலே ஏறி போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஒரு டைம் நடக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வீடியோ அந்த மலை மேலே தான் நமக்கு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வாரம் அந்த மலைக்கு போகிறோம். புளியங்குறிச்சி பக்கமாக வந்துட்டோம். இங்கே பார்க்க அழகாக இருந்தது, அதான் வண்டி நிறுத்தி வீடியோ எடுத்துருக்கேன். புளியஞ்சோலை ரூட்டு புளியஞ்சோலை தான். பார்க்குற இடம்லாம் பசுமையாக இருக்குதுங்க. இனிமேட்டு அடிக்கடி இந்த ஊருக்கு வரணும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆஹா,
புளியஞ்சோலை ஊரே சூப்பரான கிராமம் போல இருக்குது. ஒரு வழியாக புளியஞ்சோலை கிராமத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் புளியஞ்சோலை. அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, ஸ்டெப் அங்கே தான் நம்ம போகணும். அங்கே தான் புளியஞ்சோலை ஃபால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இன்னும் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்தாச்சு. நம்ம வந்த பைக் பார்க்குற இடம்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். நிறைய பசுமையாக இருக்கும். இன்னும் மழை காலத்தில் இருந்தால் இன்னும் செழிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த இடம். கேமரா தான் குவாலிட்டி இல்லை. சரி, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரம் இதுதான் காய்ஸ் டோக்கன் வாங்கணும். பாருங்கள், நம்ம டோக்கன் வாங்கியாச்சு. 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்கிட்டு அப்படியே உள்ளே போய் புளியஞ்சோலை அழகை பார்ப்போம். நீர் வரத்து குறைவுன்னு அங்கேயே எழுதி போட்டிருக்காங்க. தண்ணி கம்மியாக தான் வந்துட்டுருக்கோம். உள்ளே போவோம், எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். அதுதான் பில்லு 10 ரூபாய். தண்ணி கம்மியாக வர்றதுனால மக்கள் தொகைலாம் கம்மியாகிடுச்சிங்க. யாரும் வரல அதிகமாக சுற்றி பார்க்க. அவ்வளோ வந்திருக்கோம். எத்தனை பேர்னு கேட்டாங்க. நான் ஒருத்தன் தான் அப்படின்னு. பார்த்து தான் வரணும். தண்ணி சுத்தமாக இல்லை, காஞ்சி போயிடுச்சு. கம்மியாக வந்துட்டுருக்கு. சரி, போய் பார்ப்போமா. சிவபெருமான் இருக்காரு. செப்பல் போட்டு போகலாமா என்னன்னு தெரியல. சாமி வணங்கிட்டு சாமி கும்பிட்டாச்சு. இங்கே பாருங்க, நம்ம ஹனுமன் வந்திருக்காரு. ஏதாவது சாப்பிட வச்சிருப்பீங்க தான். எடுத்தாச்சு. ரொம்ப நல்லது. அவங்க பார்க்க ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்ப்பாரு. சரி, உள்ளே எங்கே மெயின் தண்ணி ஏதாச்சும் அருவி ஃபால்ஸ் மாதிரி இருக்கா? உள்ளே இருக்கா? ஃபால்ஸ்லாம் அதுதான் அங்கே இது அங்கே அரபீஸ்வரோட கீழே இறங்கி வரோம் பாரு. ஆமாம், அங்கே தான் ஒரு ரொம்ப உயரத்துலேருந்து தண்ணி ஊற்றும். அங்கேயா? உள்ளியா? இந்த வகையெல்லாம் போக முடியாது. இந்த வகையில் இப்படி போனோம்னா குடிக்க கரடியெல்லாம் வந்து மறைச்சிக்கும். ஐயோ, கரடிலாம் இருக்கா? ஆமாம், அது தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும்.
அது அங்கே மலை மேலே உச்சி அரபீஸ்வரர் கோயிலுக்கு போய் கீரை இறங்கி வரணும். அரபலீஸ்வரர் கோயில். ஆமாம், அரபலீஸ். அது முள்ளு தம்மம்பட்டி வந்து முள்ளுக்குறிச்சி வழியாக போய் தண்ணி கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. அடுத்த டைம் நல்லா மழை பெய்யும்போது வரும். தண்ணி நிறையா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சரி காய்ஸ், அடுத்த ஒரு டைம் ஆச்சு, கிளம்புவோம். மணி இப்போ 1:30. ஆனால் ஒன்று மக்களே, இந்த புளியஞ்சோலையில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம். இவங்க இல்லை, சாப்பாடு இல்லை. என்ன உணவு வேணால் சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுற மாதிரி வைத்து பசியே அடக்கும். ஒரு முழுமையான உணவு அது இதுதான். நெல்லிலிருந்து வர்ற அரிசி தான், அதில் கிடைக்கிற சாப்பாடு. பீஸா, பர்கர், சில்லி எது சாப்பிட்டாலும் சாப்பாடு சாப்பிட்ற திருப்தியை தராது. அதனால் விவசாயத்தை காப்பாற்றுறவங்க கடவுள் நமக்கு. புளியஞ்சோலையில் பார்க்குற இடம்லாம் பசுமையாக இருக்குது. மறுபடியும் வரணும், கண்டிப்பாக வரும். புளியஞ்சோலை ரூட்டு புளியஞ்சோலை தான். பார்க்குற இடம்லாம் பசுமையாக இருக்குதுங்க. இனிமேட்டு அடிக்கடி இந்த ஊருக்கு வரணும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆஹா, புளியஞ்சோலை ஊரே சூப்பரான கிராமம் போல இருக்கு. புளியா மரங்களை ஏன் வெட்டக்கூடாதுன்னா பாருங்கள், அப்படியே ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே போனால் எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. அந்த மாதிரி புளியா மரத்து நிழலில் போனால் அவ்வளோ கூலிங்காக ஜில்லுன்னு இருக்கும். இது தெரியாமல் மரத்தை வெட்டுறது, அட்டை வெட்டுறதுன்னு அதே நிழலில் இழப்பாருவாங்க. ஆனால் அதே மரத்தை இறக்கம் இல்லாமல் வெட்டுவானுங்க நம்ம ஆளுங்க. பாருங்கள், ஒவ்வொரு